අපි කවුරුත් අත්දකිනවා. சில மருந்துகளுக்கான தட்டுப்பாடு நிலவுவதை நாம் அனைவரும் அறிவோம். எமது வைத்தியசாலைகளில் பயன்படுத்தும் மருந்துகளில் 65% இறக்குமதி செய்யப்படுகின்றது. எஞ்சிய 35% இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுகின்றது. இதற்கு சில காலம் எடுக்கலாம். அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனம் அடுத்த ஆண்டு 450 வகையான மருந்துகளை எமக்கு வழங்க வேண்டும். இதில் 435 வகையான மருந்துகளுக்கான கேள்வி மனு கோரப்பட்டுள்ளது. இதில் 418 வகையான மருந்துகள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளன. இதில் 325 வகையான மருந்துகள் கணிப்பீட்டுக்காக அனுப்பப்பட்டுள்ளன. அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனம் அடுத்த ஆண்டுக்காக இறக்குமதி செய்யும் 325 வகையான மருந்துகளுக்கு கணிப்பீடுகளையும் ஆரம்பித்துள்ளோம். கடந்த சில ஆண்டுகளாக கொள்வனவை நிறுத்தியிருந்த 233 வகையான மருந்துகளுக்கு கேள்வி மனு கோரியுள்ளோம். இந்த 5 மாதங்களில் அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனம் 233 வகையான மருந்துகளை கொள்வனவு செய்துள்ள நிலையில் கடந்த ஆண்டு முதல் 5 மாத காலப்பகுதியில் இவ்வாண்டுக்கான மருந்துகள் கிடைத்திருக்க வேண்டும். 67 வகையான மருந்துகளுக்கு மாத்திரமே கேள்வி மனு கோரப்பட்டுள்ளது. அந்த மருந்துகள் கொள்வனவு செய்யாததன் பயனாகவே இன்று வைத்தியசாலைகளில் தட்டுப்பாடு நிலவுகின்றது. இந்த 5 மாதங்களில் 233 வகையான மருந்துகளுக்கான கொள்வனவை பூர்த்தி செய்துள்ள நிலையில் கடந்த ஆண்டு 5 மாத காலப்பகுதியில் 67 வகையான மருந்துகளை மாத்திரமே கொள்வனவு செய்துள்ளது. நாங்கள் நேற்று இலங்கைக்கு இறக்குமதி செய்வோர் மற்றும் உற்பத்தி செய்வோரை அழைத்து பேசினோம். நிலைமையை நாம் அவர்களுக்கு தெளிவுபடுத்தினோம். நாம் அவர்களுக்கு கால இலக்கை வழங்கினோம். அவர்களால் உற்பத்தி செய்யக்கூடிய மருந்து மற்றும் இறக்குமதி செய்யக்கூடிய மருந்து வகைகளை தெரியப்படுத்துமாறு கூறினோம். இல்லையில் அரசுகளுக்கு இடையே மருந்து கொள்வனவை மேற்கொள்ள ஏற்படும். கடந்த ஆண்டுகளில் செய்திருந்த செயற்பாடுகளுக்காக தற்போது வழங்கக்கூடிய முடிவு இதுவாகும். அதற்கு அரசு தயாராக உள்ளது. எமது நாட்டு மக்களுக்கு தரமான மருந்துகளை பெற்றுக் கொடுப்பதே எமது நோக்கமாகும். ගුණාත්මක තත්ත්වයෙන් ඉහළ ඖෂධ අඛණ්ඩව සැපීම